ஹலோ, எங்க பாய் இருக்கீங்க? வீட்லடா. வீட்லயா? ஓடியாண்டவா. ஓடியாண்டியா? ஆமா, சீக்கிரம் ஓடியாண்டவா. எதுக்குடா? வாடா. ஏய், டைம் என்ன? டைம்னா மணி 11:30 தான் ஆகுது. வீட்டுக்கு வா. ஓடியாண்டவா. வா, ஓடியாண்ட ஃபர்ஸ்ட் வா. வரேன். அங்கிள் இந்த பொட்டை எது மோனத்தி வந்து போகுதுன்னு தெரியல. டேய் பொட்டை, மோனத்திக்கு ஃபோன் பண்ணி எதுக்கு சொன்னேன்? அதுக்கு ஏன்னா பொறுக்கு போய் என்னது என்னவா சும்மா பிரச்சனை பண்ணிட்டாரு. டீ குடிக்கிட்டோம். டீ குடிக்கிறதுக்கா? செருப்பு அடிப்பாங்க எங்கள் வீட்டில். யாரா போயிட்டு வரலாம். சரி, வெளில என்ன போலாமா? வெளில எங்கே போவ? இவன் எதுக்குடா கூட்டின்னு வந்த? 12 மணிக்கு டீ குடி கூப்பிட்றானுங்க. நானா வரியாண்ணா? வரலையா? சரி, நீ என்ன மனத்து இவங்க கூட சுற்றி நிற்கிற? தூக்கம் வரல தலை. வெறுப்பா கிளம்பி வந்தேன். பார்த்தா டீ கடையில் ஒன்று கடையில் டீ போட்டு வந்து குடிக்கணும். சரி, வண்டி எங்க? ஆட்டோ வந்துடுறாரு. ஏய், டாடா ஏஸ்ல போகலான்டா. மனத்தி என்னண்ணா பண்ணுறீங்க இங்கே? மனத்தி என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும் இங்கே வந்து? சன்ரைஸ் பார்க்க போனோம்ல, கன்னியாகுமரிக்கு போய். கன்னியாகுமரி போய் சன்ரைஸா? நான் டீ குடிக்க கூட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கூட்டு வந்துருங்க. நீங்க என்ன உளறீங்க? ஆமா, எல்லாம் டீ குடிக்க போனோம். கன்னியாகுமரிக்கு போய் டீ குடிச்சிட்டு வரலாம்டா. விளையாட்டு கிடையாது, உண்மையிலே தான்டா. டீ குடிக்க போலாம்டா. உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. வண்டி எங்க பஸ் ஐயங்காரு போய் டீ அஜித் கிட்ட போகலாம். ஐயங்கார் பேக்கரியில் டீ பப்ஸ் சாப்பிட்டு வந்துடலாம். சரி, வாங்க நண்பர்களே. அஜய், நைட்டு 10 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணாதப்பா, எங்கள் வீட்டில் தப்பாக நினைக்கிறாங்க. பொறுமையாவும் போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னடா பொறுமையாக போங்க, எனக்கு எங்கன்னு சொல்லிட்டாச்சு போங்க. கன்னியாகுமரியில போய் டீ சாப்பிடுவோம். டேய், என்னடா இது? திருக்கோயில் வந்துடும். திருப்பி திருநாவளை போக போறோம். ஆமா, திருநாமல்ல இருந்து மிஸ்டேக் ஆகி திருக்கோயில் வந்துட்டோம். இப்ப திருப்பி திருநாவளிக்கு போவோம். வழி மாதிரி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். டேய், என்னடா நினைச்சுக்கிற? ஏய், டீ குடிக்க போலாம்ல. சரி, நீ திருவண்ணாமலை டீ குடிச்சிருக்கலாம். நீ எதுக்கு இங்க வந்த? பாருங்க, திருச்சி பைபாஸ், விழுப்புரமா? தப்போவனம், விழுப்புரம், தமிழ்நாடு. எவனா அம்மா தூரம் வருவாடா டீ குடிக்கிறதுக்கு? ப்ரோ, 4 கொட்டை வடி நீர். டீ குடிக்க திருவண்ணாமலை இருந்து எடுத்துட்டு வந்துருங்க. உனக்கு வந்து அழுகல ஆரம்பிச்சிச்சுடா. உனக்கு தெரிஞ்ச எந்த தெரியாம வந்தியா? நான் வந்து நான் வந்தேனா ட்ரெயின் முடிச்சுட்டு வந்தேன். சரி, வந்த கீழே இருந்து வண்டி விட்டு டீ குடிக்க போகலான்னு கூப்பிட்டேன். சரி, ஐயங்கார் பேக்கரி போகலான்னு பார்த்தா திருப்பி விழுப்புரத்தில் சுற்றிக்கிறீங்க. திருப்பி வீட்டுக்கு போவோமா இல்லை எங்கே போவோம்? நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு டேஞ்சர் அஜய், வெறுப்புலாம் ஏற்றிடாது. அப்படியே திருப்புறோம். இப்போ அவர் எங்கள் அப்பா தூங்குற வரைக்கும் தான் எனக்கு டைமு. அவர் பாத்ரூம் போகிறதுக்கெல்லாம் ஏஞ்சிட்டாருன்னா அவ்வளோதான்.
பாத்ரூம் பத்தி ஏன் அண்ணா கொம்பத்து தான் வருவார் காலை போய் எங்க பார்த்து இந்த வாழை கால ஃபேன் போட்டே வர வந்துட்டேனாடி. பாட்டு சொல்லுவாரு எங்கேயோ ஓடி போயிட்டாடி இந்த பையன். மச்சா டீ குடிக்க போலாமா வாலண்டியரா வந்து மாட்டினா பத்தியா. டேய் நான் இவன் வந்தனால தானே நம்பினேன். போயிட்டாடே கொஞ்சம் இல்ல எனக்கு தெரியும் இது வந்து ஒரு ஒரு ஆதாரம் வேணும்ல நீங்க என்ன கடத்தி கூட்டின்னு போறது. டைம் பாருங்க தளபதி, டைம் பாருங்க தளபதி. இது மாதிரி ஒரு மனசாட்சி ஒன்று வேணாமா தளபதி. நான் சைட்டுக்கு முடிச்சுட்டு வந்ததே 11 மணிக்கு வந்து சைட்டு முடிச்சுட்டு. என்ன டைம் ஆகுது? 12 தான் ஆகுதா? ஆனா கண்டிப்பா ஏதோ ஒன்று நடக்குது, அது மட்டும் எனக்கு தெரியுது. இது அம்மாடி சரி சரி ஆனது ஆகி போச்சு. வாங்க ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். திருட்டு கொட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாடா பொறுகி பேசாதடா, உக்காரு அமைதியா உக்காரு. 6 hours later. ப்ரோ சன்ரைஸ் பார்த்துட்டீங்களா? பாத்துக்கீங்களா? நான் டீ குடிச்சிட்டேன் ப்ரோ வந்ததுக்கு. டிரைவர் டிரைவர் காடி நிக்காலோ டிரைவர் மூசிலிக்க டிரைவர். சன்ரைஸ் பார்த்துட்டீங்களாண்ணா? சன்ரைஸ் பார்த்துட்டீங்க? சன்ரைஸ் பார்த்துட்டு டீ குடிச்சிருக்கிறோம். ஏன் போகல என்ன நல்ல தூக்கம். சன்ரைஸ் பார்க்குறவங்க டைம் பாருங்க. எல்லாருக்கும் நல்ல தூக்கம். அல்லண்ணா அவன் அடிக்கிறாரு. அவன் அப்படிதான் போறான், எதுவுமே பண்ண முடியல அவனை. அந்த டைம் போடா 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 அட்ரா அவனை. அங்கடா அது ஏதோ கூம்பு மாதிரி இருக்குதாடா, கோயிலா? புத்தர் கோயிலா? இஸ்கான் டெம்பிளா? பொட்டை காதல் பண்ணிருக்குது, இன்னொரு பொட்டை ஏதோ தேவிக்கிட்ட பேசுது. இது என்ன கூட்டம் தானே காட்டாத கை வச்சிடும். நான் இந்த இடத்துல வந்து நித்துறானுங்க. என்ன இடம்னே தெரியல. இப்ப வந்து இவனுக்கு எதுவுமே பிரச்சனை கிடையாது. அது சுத்தலையா சுத்தலையா அவனுக்கு.
புருஷா புருஷ்னா புருஷ்லியா இல்ல புருஷனா? அடி ஏக்கத்தவளே, வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக பிச்சுனே போய் கன்னியாகுமரி வந்தோம். Sunrise பார்க்கல. நேரம் ஆகிட்டு வந்து 12 மணி ஆயிடுச்சு. சன்ரைஸும் பார்க்க முடியல. தெரியுதா உங்களுக்கு? தெரியல, இருங்க என் ஃபோன் காட்டுறேன். அந்த ஒரு மட்டி ஆயிடுச்சு. அது கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. பாருங்க, டைம் பாருங்க. அதனால சன் செட்டு தான் பார்க்க போகிறோம். சன் செட்டு மாதிரி இந்த வீட போனால் ஒரு 450 மீட்டரில் இருக்குதான். இங்கே கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு சன் செட்டு கூட சாப்பிட்டு சாப்பிட்டு தெரியல, இவங்க பண்ணுற கூதல்ல சன் செட்டு பார்த்து தான் ஆகணும். எப்படியோ வந்தாச்சு. போய் காலையாச்சும் நினச்சிட்டு நாங்கள் வந்துடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுமே பண்ண முடியாது. பாரு நாய் பிடி இருக்கு. நண்பர்கள் 2 பேரும் இங்கே இருக்கிறாங்க. டர்க்கி இதான் நாங்கள் வந்து வாங்க. ஏய் டர்க்கி. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்பரே வாங்காத வண்டியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் விவிஐபி ப்ரோ. விவிஐபிலாம் நம்பர் கிடையாது. நம்பரே வாங்கலை. சண்டே டோல்கேட்லாம் செம்ம சண்டே. பிச்சனை பண்ணே ஒரே டோல் விடாமல் எல்லா டோல்லையும் பிச்சனை தான். 10 நிமிஷம் 20 நிமிஷம் டோலில் தான். அதுவும் அந்த புள்ளிகா பையன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் வந்து நம்ம நார்மலாக பேசினா கூட அவன் கையில் சண்டை வலிச்சுன்னு வந்துடுறான். உனக்கு தான் தெரியும் யார் நீ கேட்குறான். படிச்ச நேம்னு கேட்குறான் டோல்கேட். அவன் இவங்கிட்ட அகர முதல் எழுத்தெல்லாம் தெரியுமான்னு கேட்குறான். பிச்சனை பண்ணே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ். போன அனுப்பிச்சிருங்க. பை பை. அஜய் பார்த்துப்பான். ஆகா மாஸ்டர் பெட்ரூம். இங்க பாரு என்றது ஒரு நிமிஷம் இது நம்ம பிளர் ஆயிடுச்சு. ஏமா மேட்ரஸா? மெட்ரோ மேட்ரஸ் அவ்வளோதான். இது போதும். எங்கண்ணா இது? சால்ட் வாட்டர். லைட் போடு. ஆஃபே பண்ணுறேன். நம்மளே லைட் வச்சுக்கலாம். இது இன்னும் மோசம். இது பரவாயில்ல. வெல்கம் டு கன்னியாகுமரி டு சன்ரைஸ் ஹோம் ஸ்டே. இல்லை சன்ரைஸா சன்செட்டா தெரில. அது வந்து கிளம்புற வரைக்கும். ஹோட்டல் பேர் வந்து சன்ரைஸ். நாங்கள் பார்க்க போது சன்செட்டு. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். அவருக்கு என்ன வேணும்னு கேட்டாரா? சொன்னீங்களா? சாப்பாடு என்ன வேணும்னு கேட்டாங்க. அவர் கையில் சொல்றீங்க, அவர் ரெடி பண்ணி வந்து கொடுத்துருவாருன்னாங்க. போய் சொல்லிட்டு வரட்டுமா? என்ன சொல்றீங்க? பிரியாணி சொல்லணுமா? ரைட். சோறு வாங்க போகிறோம். இப்போதான் காலையில் ஒழுங்கு இப்போதான் சோறு மாடி சங்கரே தப்பிச்சிட்டு. சங்கரே எதோ திருடுறான். கார்ல இருந்து என்ன திருடுறான். மச்சான் தேங்காய் காட்டுறோம். மச்சான் இதெல்லாம் காட்டுறாங்க. மணி பிளான்ட் நீங்களாம் காட்டுறான் மச்சான். ஃப்ரெண்ட்ஸ் டேய் அது ஏதோ நாய் ஷாம்புடா. என்ன ஜெய் போஸ்டா? அங்கே போயிட்டு வெஸ்ட்டு போயிட்டு வந்துரு. மீனா மற்ற ஒன்று நீ பண்ணுறோம். நீ தூக்குது ஆரஞ்சு கலரு. டேய் போடா மட்டி. அங்கேயே நல்லா தெரியுதுடா. இந்த பர்றா எங்கடா வந்தீங்க? டேய் ஆமாண்டா சாப்பாடு சொல்கிறா. பிரியாணி கேட்டாரா? மஜா மஜா. சுப்பிரமணி கன்னியாகுமரி தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மரத்துலேருந்து இங்கே உயிது. அப்போனா இந்த மரத்துலேருந்து இங்கே உயிர் விட்டு சாத்துறேன். சொல்லாம கொள்ளாம எனக்கு தான்டா எப்பயுமே இது கிடைக்குமே. எத்தோடனே தான் கிடைக்கும். இது போதும்.
சன்ரைஸ் பார்த்தோம். சைகோ பாரு. அதே தான்டா. என் வீட்டுக்கு வந்து 1 lakh கேஷ் கொடுக்கணும். கேஷ் கொடுக்காம காலி பண்ணுமா? டிரான்ஸ்ஜெண்டர் திருநங்கைங்க வந்து பத்துனுங்கிறாங்க உள்ள. அதுவும் என் பெட்லேயே பத்துனு. எவ்வளோ அழகாக பத்துனுங்கிறான் பாரு இந்த பொட்டை. கத்துது. சாப்பாட்டுக்கு எவ்வளோன்னு கேட்டான். அது ஃபைனலாக பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு. ஃபைனலாக உங்களை மிளகாரிக்கு போகிறோம். காத்துருங்க. சூப்பர்ரா. இது தேர் படுறா மிச்சா தேர்வு. தேரா? தேர் தம்பி, இந்த பக்கம் நிறைய தண்ணி இருக்குமே, அது இருக்குதா? இந்த பக்கம் அப்படிலாம் கிடையாதுண்ணா. அது மேப்பில் சும்மா காடுத்துண்ணா. நானும் இந்த தான் போய் பார்த்தேன். அங்கே பார்த்து ஏறி கிடத்தான். அதான் போய் பார்க்க போறேன். ஓ டீ காட்டுனா அது போகாதீங்கண்ணா. ஏய் இருக்குடா. கரெக்டாக போய் மறைக்கிறான் பாரு. அது இந்த லாரி காரணம் இவனும் பொட்டைங்களா? ரெக்கார்ட் ஆன் பண்ண பிடிச்சா ஆனில் தாங்க வாங்கிட்டு கேமராவா எந்த பிஜிவா? தம்பி பீச்சா இருக்குதுங்க. பீச் இருக்கா? பீச் கடல். தமிழ் தான் பொழுதுரா. அதேண்டா அம்மா நிறைய யோசிக்கிற. உன் பேர் என்ன? அவன் இங்கிலீஷில் கேட்டா நான் கோச்சிங் மாட்டான். வரா பாய்டா. கட்டிங் படுறா அவனுக்கு. பை இல்லை அவன் தெளிவாக சொல்கிறான். கடல் பெரிய ஃபாரின். ஏய் எவனா போயிட்டு கடல் இருக்கான்னு கேட்பானாடா? கேட்கணும்டா. கன்னியாகுமரி வந்துரு கேட்கணும்டா. சரி அப்போ நீங்கள் சூத்தமூன்னு வீட்டுக்கு போகிறீங்க. அப்போ தமிழில் பேசுங்க. நான் பேசிக்கிறேன். நீ ஒரே அடிக்கிறேன். நீ ஒரே ஆடுறா. நானும் ஒரே ஆடுறேன். நான் கேட்கவா? தூய தமிழில் நான் கேட்கவா? பேசின்னு ஒன்று கேட்கவா? நான் ஃப்ரெண்ட்ஸ் தூரத்தில் நீளமாக ஒன்று இருக்குது. கடல். சரி இந்த பக்கம் சன்செட் வருமாடா? அந்த பக்கம் வராது. அந்த பக்கம் தானே வருது. இந்த பக்கம் சன்ரைஸ் மட்டும் தானே வரும். இந்த வேண்டா நானும் கேட்டேன். புறம்போங்க நீ தாண்டா அந்த பக்கமே வரும்னா இப்படியே மாறியுமாடா? அப்போ அதனால கன்னியாகுமரி அப்போ ஃபேமஸ் கிடையாதா? சன்ரைஸ் மட்டும் தான் ஃபேமஸ். அங்கே செவனையான வீட்டில் இருந்தவனே சன்ரைஸ் பார்க்கலான்னு கூட்டின்னு வந்தானுங்க. சன்ரைஸ் பார்க்க முடியாத நக்கின்னு போயிடுச்சு. தம்பி சன்ரைஸ் பார்க்க முடியாது நைட்டே சொல்லிட்டேன். சன்செட்டும் பார்க்க முடியாது. சன்செட் ஆச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ரூம் போட்டாங்க. பீச் ஓரமாக இருக்குது, மஜாவாக இருக்கும். பேர் வந்து சன்ரைஸ் ரெசார்ட்டா? சன்ரைஸ் ரெசார்ட்டு. மஜாவாக இருக்குது இந்த இடம். இந்த இடத்துல இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்லாம் போட்டாங்க. சரி சன்ரைஸ் பார்க்க முடியல, சன்செட்டு பார்க்கலாம், இந்த பக்கம் கடல் தானே, இந்த பக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம். ஆனால் என்ன மேட்ரிக்ஸ்னா பார்த்தா கலரு இந்த பக்கம் இருக்குது. நம்ம பக்கம் இருக்குது. பக்கம் இங்கே வந்து அந்த பக்கம் தான் மறையுமா? இங்கே வந்து பிறகு தான் எனக்கு சொல்கிறானுங்க இந்த பக்கம் வராது, அந்த பக்கம் தான் வரும். ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து நாங்கள் சன்ரைஸே பார்க்க போகிறோம் காலையில். இப்போ என்னன்னா வெயிட் பண்ணி காலையில் பார்க்கறது பிக்சர் தான். நாளைக்கு வீட்டு சோறு கிடையாது யாருக்கும். அவனெல்லாம் சேர்க்கவே மாட்டேன்ட்டாங்க. அவன் தெரியலன்னா இல்லையா? அவன் கண்டிப்பாக தெரியுமா பெருசாக தான். அவனை என்ன பண்ணிட்டாங்க, வீட்டு பக்கமே வராத அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க அவங்க வீட்டில். ஃப்ரெண்ட்ஸ் நைட் 10 மணி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு பக்கா பட்டிக்காடு, பீக்காடு. இது சத்தியமாக பீக்காடு, பட்டிக்காடு கூட இல்லை, பீக்காடு இது. இப்போ லைட் ஆஃப் பண்ணாங்க, தூங்குனாங்க எல்லோரும் நினைக்காதீங்க. 7 மணிக்கே எல்லாருமே தூங்கிட்டாங்க இந்த ஊரில். இந்த ஆள் வந்து 6:30க்கெலாம் கடை எடுத்து வச்சிட்டான். இங்கே ஒரு பொட்டி கடை இருந்துச்சு, இவனும் கிளம்பிட்டான். அது ஒன்றும் இல்லை, அவங்க வந்து கணக்கு முடிச்சுட்டு போகிறாங்க, அதனால் அவங்க அம்மா நேரத்துக்கு சாத்துறாங்க. இந்த இடத்துல வந்து நைட்டு நிற்க வச்சுட்டு
இதோ எவ்வளோ அழகாக உட்காந்துக்கிறான் பாரு இந்த பொட்டை. நேற்று நைட்டு டீ குடிக்க போகலான்னு கூப்பிட்டோம். டேய் கால் கீழே இருக்குடா, டென்ஷன் ஆகுது. இப்போ என்னன்னா இங்கேருந்து இந்த பக்கம் போனால் ஒரு 4 கிலோமீட்டரில் ஒரு ஊர் இருக்குது, இந்த பக்கம் போனால் 2 கிலோமீட்டரில் ஒரு ஊர் இருக்குது. அந்த 2 கிலோமீட்டர் இருக்குது தான் கன்னியாகுமரி சன்ரைஸ் பிளேஸ். அங்கே என்ன பண்ண போகிறோம், இப்போ நந்து போக போகிறோம். நான் போய் வண்டி வாங்கினு வரியா? சரி வாங்க நந்து போகிறோம். ஏய் வாடா நந்தே போக வேண்டியது தான், வா. போகிற வரையும் போகலாண்டா, லிஃப்ட் கேட்டுன்னு போயிடலாண்டா. போடா, எங்கடா கன்னியாகுமரி தான். அது இங்கே பெங்கடி இது ஒற்றை வழியெல்லாம் கார் பிச்சுனே எல்லா நேரமும் காரில் போக முடியுமா? கார் பிச்சுனே ஆயிடுச்சு. கார் இப்போ கடையில் இருக்குது. பார்த்து நாங்கள் தான் பிச்சுனேன். இவன் வந்து கார் எடுத்துன்னு போயிட்டு ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டான், ஆனால் நாங்கள் இறங்கிட்டோம். இறங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான், ஒரு இடத்துல எடுத்துன்னு போயிட்டு ஃபா அப்படின்னு ஒன்று பண்ணிட்டான். இப்போ கார் வந்து மெக்கானிக் கடையில் இருக்குது. இப்போ கார் மெக்கானிக் கடையில் இருக்கிறதுனால நடக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரி பின்னி வச்சுக்கிறேன். எங்களுக்கு அப்படிதான் கிறுக்கு மாதிரி ரீல்ஸ்லாம் காட்டுவானுங்க. காப்பிரைட் ப்ராப்ளம் வர வைக்கலான்னு பார்க்குறான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு வாழைப்பழம் கடை. இது டைலர் பாவம். என் மச்சா சின்ன சங்கர் தான் பாவம், வீட்டில் பிச்சனை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு வரல. அஞ்சு 12 21. எத்தனை நாள் ஆகுது கிளம்பி? 2 நாள் ஆகுது. நான் குளிக்க கூட இல்லை, இன்னும் ட்ரெஸ் மாற்றலை, துணி மாற்றலை. எனக்கு எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் சொன்னல ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இது 2 நாள் ஆகுது. 2 நாள் ஆயிடுச்சு. வண்டி எடுத்துன்னு போய் ஒரு இடத்துல குத்திட்டான் அவன். ரெடி பண்ணிட்டாங்க, அதான் சர்வீஸ் பண்ணாங்க. இப்போ ரெடி பண்ணவன் டெஸ்ட் ட்ரைவ் காட்டணுமா, 2 பேர் ஏறி உட்காந்து போய்க்கிறாங்க. அதில் 2 பேர் இறக்கி விட்டாங்க, பிச்சனை பண்ண இடத்துல இறக்கி விட்டாங்க. கார் வந்து அதான ஊருக்கு கிளம்புவோம். இங்கே ஒரு பஸ் ஒன்று வருது, அந்த பஸ் வருது, அந்த இடத்துல தான் அப்படின்னு ஆயிடுச்சு. அங்கே வந்து தள்ளினே வந்து இந்த இடத்துல விட்டோம். இது கேரேஜ். சிரிக்கிறான் அந்த பையன், இஷ்ட சிரிக்கிறான். இது வந்து கேரேஜ். மச்சான் பாவ் ஆயிடுச்சு மச்சான் சொல்லிட்டு சிரிக்கிறான். இப்போ வந்து அவங்க ரெடி பண்ணிட்டாங்க, வேலைலாம் முடிஞ்சிச்சு. 5:30 மணி ஆகுது. கிளம்புனா காலைல அப்படியே வீட்டில் கொண்டு விட்டுருவாங்க. வீட்டுக்கு போனோடனே பேக்கெல்லாம் ரெடியாக இருக்கும், கிளம்ப சொல்லிட்டாங்க, வீட்டு விட்டு போயிட்டுட்டாங்க. 3 பேரும் தான் கிளம்ப வேண்டியது தான். இப்போ இந்த கல்ல வேணா சாப்பிட்டு இந்த உரையை முடித்து கொள்ளலாம். அது யார் வீட்டுக்கு போனாலும் செருப்படி கன்ஃபார்ம். சங்கர் மாய் மட்டும் தப்பிச்சிட்டான். சன்செட் பாருங்க. சன்செட் Sorry.